நாமக்கலில் நள்ளிரவில் மலர்ந்த பிரம்மம் கமலம் பூ பூஜை செய்து வழிபட்ட பொதுமக்கள். நாமக்கல் அடுத்துள்ள கொண்டிச்செட்டிப்பட்டியை சேர்ந்தவர்கள் வரதராஜன் சரஸ்வதி தம்பதியினர். சரஸ்வதி ஓய்வு பெற்ற செவிலியர் ஆவார். இந்த நிலையில் அவர்கள் கடந்த 2022ஆம் ஆண்டு இமயமலையில் பூக்கும் அரிய வகை பிரம்மம் கமலம் செடியை வாங்கி தனது வீட்டில் நட்டு வைத்து கண்ணும் கருத்துமாக பராமரித்து வந்தனர். இந்த சூழலில் நள்ளிரவில் மொட்டுக்களும் விரிந்து பூ பூத்தது. இதனை அறிந்த வரதராஜன் சரஸ்வதி குடும்பத்தினர் அரிய வகை பிரம்மம் கமலம் பூக்களுக்கு பூஜை செய்து வழிபட்டனர். இந்த அரிய வகை பிரம்மம் கமலம் பூக்களை அவர்களது உறவினர்களும் பக்கத்தினரும் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். மேலும் தங்களது செல்போனில் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். பொதுவாக பிரம்மம் கமலம் செடிகள் இமயமலையில் அதிக அளவில் காணப்படும். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மட்டுமே இந்த செடி வளர்க்கப்படுகிறது. இது குறிப்பிட்ட சீதோசன நிலையில் 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும். அதுவும் இரவில் மலர்ந்து 3 மணி நேரத்திற்குள் வாடும் தன்மை கொண்டது. அவ்வாறு மலரும் போது அந்த இடம் முழுவதும் நறுமணம் கமலும். இந்த அரிய வகை பூ நாமக்கல் அடுத்துள்ள கொண்டிச்செட்டிப்பட்டியில் மலர்ந்தது அப்பகுதியினர் மத்தியில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது.